Today we will see about alpha and beta in terms of primary constant. Okay, alpha and beta ங்கிறது secondary constantல வந்துரும். That is gamma equal to alpha plus j beta. Gamma ங்கிறது secondary constant. Alpha ங்கிறது என்னன்னா attenuation constant. Beta represents the phase shift. Okay, now we know that gamma equal to alpha plus j beta. Let's take this equation number 1. And similarly we know gamma equal to r plus j omega l into g plus j omega c in terms of primary constant. Now equation 1 and 2 are equal. Now equate these two equations, then alpha plus j beta equal to square root of r plus j omega into g plus j omega c. So x plus jy is the rectangular format. இது polar format convert பண்ணோம்னா modulus எடுக்கணும். Modulus என்னன்னு செய்வீங்க, square root of s square plus y square. Similarly இங்கே ஈக்குவேஷனில் ஆல்ஃபா ப்ளஸ் ஜே பீட்டாவுக்கு நீங்கள் மாடலஸ் எடுத்தீங்கன்னா யூ கெட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு என்ன, இன் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதுக்குள்ளே ஆர் ப்ளஸ் ஜே மேலே இருக்குது. அப்போ என்ன செய்வீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர். நவ் டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஆஃப்டர் டேக்கிங் ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரிமூவ் ஆயிரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வரும். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு ஸ்கொயர் ரிமூவ் ஆகிட்டு square root of r square plus omega square L square into g square plus omega square c square. Let's take the equation number 3. Now equation 1 என்னது, alpha plus j beta equal to square root of r plus j omega into g plus j omega c. இப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் என்ன எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2j ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இது வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஆர் இன்ட்டு ஜி, ஆர் இன்ட்டு ஜே ஒமேகா சி, ஜே ஒமேகா எல் இன்ட்டு ஜி அண்டு ப்ளஸ் ஜே ஒமேகா எல் இன்ட்டு ஜே ஒமேகா சி. அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி. ஈக்குவேட் ரியல் டேர்ம். ஸோ ஈக்குவேட் ரியல் டேர்ம் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி. லெட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஆட் ஈக்குவேஷன் 3 and 4. You get alpha values. That is alpha equal to square root of 1 by 2 into square root of r square plus omega square L square into g square plus omega square c square plus rg minus omega square Lc. And similarly subtract equation 3 and 4. You get 2 beta square. 2 beta square ல beta எடுக்கணும்னு சொன்னா 1 by 2 கீழ அந்த ரைட் ஹேண்ட் பொசிஷன் 1 by 2 beta square இருக்கறனால take square root on both side. Then you get beta equal to square root of 1 by 2 into square root of r square plus omega square L square into g square plus omega square c square minus rg minus omega square Lc. This is the alpha and beta values in terms of primary constant. These two equations வந்து நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. Next one is condition for minimum attenuation. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்யூஷன் நம்ம கம்மியாக இருந்ததுன்னா லாஸ் இஸ் லெஸ். அப்போ அட்டென்யூஷனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா நமக்கு இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல ஆல்ஃபா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைமரி கான்ஸ்டன்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷனில் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், கண்டக்டன்ஸ் 4 ப்ரைமரி கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த 4 ப்ரைமரி கான்ஸ்டன்ட்டில் ஏதாவது ஒரு வேல்யூஸை சேஞ்ச் பண்ணும்போது வி கெட் ஆல்ஃபா இஸ் ரெடியூஸ்டு. சரியா, இந்த எந்த வேல்யூஸ் நம்ம இப்போ ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கிட்டு கன்சிடர் எல் இஸ் ஏ வேரியபிள். அதாவது எல் வந்து வேரியபிள் ஆகும். ரிமைனிங் ஆர், ஜி அண்டு சியை வந்து என்ன செய்யலாம்னா கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ எல் வேரியபிள்னால் இப்போ ஈக்குவேஷன் 1 இருக்குதுல்ல அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எல்லால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா யூ கெட் தி கண்டிஷன் ஃபார் மினிமம் டிஸ்டார்ஷன் கிடைச்சிடும். ஸோ ஓகே, இப்போ டி ஆல்ஃபா பை டிஎல் ஈக்குவல் டு இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஆர் எக்ஸ் பவர் மைனஸ் 1 by 2. ஸோ அதை தான் இங்கே எழுத போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுங்க இந்த ஃபுல் டைம் எடுத்துட்டிங்கன்னா 1 by 2 இன்ட்டு 1 by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி ஹோல் பவர் மைனஸ் 1 by 2 இன்ட்டு இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறத என்ன எடுக்கணும், டிஃப்ரென்ஷியேட் டு எல். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எகைன் ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா 1 by 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1 by 2. அண்ட் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயரை இன்டகிரேட் திஸ் டிஃப்ரென்ஷியேட் டு எக்ஸ்னா
ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ 0 ஆயிரும். ஸோ இங்கே எல் வந்து வேரியபிள், எல் வேரியபிள்னால டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2Lன்னு கிடச்சிரும். எல் ஸ்கொயருங்கிறது 2L மாறிடுது. நெக்ஸ்ட்டு ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட்டு, மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இந்த கான்ஸ்டன்ட் பிடிச்சிரும். இங்கே ஆர் ஸ்கொயர் வந்து அடிஷனில் இருக்கிறனால கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணால் 0. அண்ட் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல். அப்போ ஜிங்கிறது கான்ஸ்டன்ட்டு 0 ஆயிரும். ஒமேகா ஸ்கொயர் எல் இன்ட்டு சி, அப்போ எல்ல வந்து கேன்சல் ஒமேகா ஸ்கொயர் சின்ட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ கெட் தி டி alpha divided by dl value. For minimum attenuation, d alpha by dl is 0. So put 0 in the left hand side and cross multiply பண்ணிங்கன்னா கீழே denominator ஃபுல்லாக 0 ஆயிரும். தென் மேலே இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் சி வந்து ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் சி. Now cross multiply. After cross multiply its value is omega square L equal to omega square L into G square plus omega square C square equal to omega square C square into square root of R square plus omega square L square. Omega square cancel. Take square on both sides. அப்போ L square into G square plus omega square C square equal to C square into R square plus omega square L square. Now இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் டேர்ம்ஸ் இருக்குது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் L square C square equal to R square into C square. Now take square root on both sides. Its value is Lg equal to Rc. So the condition for minimum attenuation is Lg equal to Rc. So 4 primary constant இருக்குது Lg Rc. இதில் Lg equal to Rc இருந்ததுன்னா you get the minimum attenuation. So minimum attenuation வந்து minimum இருந்ததுன்னா transmission loss is less. So LG equal to RCங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எல்ஜிங்கிற கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஜிங்கிற கம்பெனி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ ரிமைனிங் என்ன ரெண்டு இது மிஸ் ஆகும், அப்போ ஆர்சி. அப்போ எல்ஜி ஈக்குவல் டு ஆர்சிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 2 மார்க் கொஷினில் கேட்கலாம், பிக் கொஷின்லேயும் இது ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் மினிமம் அட்டென்யூஷன்? கண்ணை மூடிட்டு எல்ஜி ஈக்குவல் டு ஆர்சி. Similarly, now take capacitance is a variable and remaining 3 terms are constant. இப்போ என்ன செய்யலாம்னா டி ஆல்ஃபா பை டிசி ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டாலும் யூ கெட் எல்ஜி ஈக்குவல் டு ஆர்சி. நெக்ஸ்ட்டு ஆர் அண்ட் ஜி வேல்யூஸ் ஷுட் பி ஆர் அண்ட் ஜி வேல்யூ ஃபார் மினிமம் அட்டென்யூஷன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஆர் அண்ட் ஜி இஸ் 0 வருதுன்னா ஆல்ஃபா பிகம் 0, பட் ப்ராக்டிக்கலி ஆர் அண்ட் ஜி வேல்யூஸ் ஆர் நாட் 0. ஸோ we can maintain or we should maintain R and G must be minimum as possible. So ஸ்மாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா இஸ் 0, ஆல்ஃபா இஸ் வெரி லெஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேவ் லென்த் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன். வேவ் லென்த்துங்கிறது என்னென்னா ஒரு வேவ் ஒன் ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது அதுதான் வந்து வேவ் லென்த். அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து லேம்டா ஈக்குவல் டு C/F ஆர் 2π/β. நெக்ஸ்ட் ஒன் ஃபேஸ் வெலாசிட்டி. அதாவது வெலாசிட்டியில் வந்து 2 வெலாசிட்டி இருக்குது. ஒன் இஸ் ஃபேஸ் வெலாசிட்டி அண்ட் ஒன் இஸ் குரூப் வெலாசிட்டி. இந்த ஃபேஸ் வெலாசிட்டிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் வேவ் அலாங் தி லைன் டிசைடட் பை ஒமேகா அண்ட் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் பீட்டா இஸ் கால்ட் அஸ் ஃபேஸ் வெலாசிட்டி. The velocity of propagation or phase velocity is denoted as Vp. Vp equal to omega by beta. Omega values வந்து 2πf. சப்ஸ்டிட் பண்ணுங்கள் பீட்டா. அப்போ 2π by பீட்டாங்கிறது லேம்டா. அப்போ லேம்டா இன்ட்டு எஃப். யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபேஸ் வெலாசிட்டி இஸ் ஃபார்முலா வந்து omega by beta or lambda into f.